ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم خير الحمد لله الله سبحانه وتعالى செய்த எங்களுடைய பேரில் செய்த அன்பு இரக்கம் அவருடைய இரக்கத்தின் காரணமாக மீண்டும் ஒரு முறை ரமதானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட பேரன்பு, அவனுடைய அன்பின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இந்த ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், சென்ற வருடம் எங்களோடு ஒரே இடத்துல உண்டவர்கள் தின்றவர்கள் அனைவர்களும் தற்பொழுது அந்த மக்பராவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் தந்த இந்த சந்தர்ப்பத்தான் இந்த ரமதானுடைய மாதம். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அடுத்த வரக்கூடிய ரமதானை சந்திப்போமா இல்லையா என்பதில் எந்த விதமான உத்தரவாதத்துக்கும் இடம் கிடையாது. அந்த வகையில் தான் அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அடுத்த வரக்கூடிய ரமதானை அடையுவோமா இல்லையா என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானா இல்லையா என்றதில் எங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் தந்த இந்த நோக்கம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னால வாழ்ந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முன்னால வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எவ்வாறு ரமதானுடைய நோன்பை கடமையாக்குனானோ அதே போன்ற அல்லாஹ் எங்களுக்கும் கடமையாக்குள்ளான். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், அந்த தக்வாவுடைய வாழ்க்கை வருவதற்காக வேண்டி. எங்களுக்கு தெரியும், நோன்பு பிடித்திருக்கின்றோம், தனிமையில் வேண்டிய பாவத்தை வேண்டிய முறையில் எங்களுக்கு வாழலாம், நோன்பை விடலாம். ஆனால் நோக்கம் எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த நோக்கத்தை அடைவது தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது ரமதானுடைய மாத்திரத்தில் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. ரமதானுக்கு பின்னாலேயும், அதாவது நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இத்தகுல்லாஹ் ஹைஸு மா குன்து, எங்கிருந்தாலும் படைத்தவன் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அந்த வகையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழுவதற்கு தான் இந்த ரமதானுடைய மாதம். ஆரம்ப பத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வளவு ரஹ்மா, ஆரம்ப முதல் பத்து இருக்குது, இது ரஹ்மத்துடைய பத்து. வ அவுஸதுஹு மக்ஃபிரா, நடுப்பத்து என்பது இது மக்ஃபிரத்துடைய பத்து. வ ஆகிருஹு இத்கு மினன் நார், கடைசி பத்து என்பது இது நரக விடுதலை, இத்கு மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய பத்தாக இருக்கின்றது. அப்போ ஆரம்ப பத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு தெரியும், எங்களை விட்டு கடந்த பல ரமதானுடைய, அதாவது சில மக்களுக்கு 10 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் 40 50 என்று சொல்லி பல ரமதானை கழித்திருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு உள்ளத்தில் கை வச்சு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இந்த ரஹ்மத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோமா?
ரஹ்மத்துடைய மழை பொழியக்கூடிய இந்த மாதம் அல்லவா, இந்த மாதத்தில் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வை ஒரு தடவையே எங்களை பார்த்திருக்கிறானா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் நானும் நீங்களும் கைவைத்து சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கேள்விக்குறியாத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் ரஹ்மத்தா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொர்க்கம் முடிய இயலாது என்பதாக சொன்ன ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தைரியத்தோட எந்த நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நான் அதாவது உள்வாங்கப்பட்டுள்ளேன், அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்திருக்கின்றான் ஆதரவு வைக்க முடியும் மேலான சகோதரர்களே. ஆனா எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. பயந்து அல்லாஹ்விடம் ஒவ்வொரு வக்தும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வுடைய இரக்க சிந்தனை இல்லாம, அல்லாஹ்வுடைய இரக்கப்பாடு இல்லாம இந்த உலகத்திலே கூட நாளை கபருடைய வாழ்க்கையில, நாளை மஹ்ஷர் மைதானத்துல சிராத்துல கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம எங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. எனவே அந்த ரஹ்மத்தை, அதாவது அந்த ரஹ்மத்துடைய விஷயத்தை பற்றி தான் படைத்தவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அன்பாளன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாங்க அதாவது தேவையுடையவர்கள். அல்லாஹ் அனைத்து பாவத்தை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அடியார்களுடைய இரக்க சிந்தனை உள்ளவன் என்பதை நீங்க செல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை பார்ப்பானா, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கின்றேன், எவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கின்றேன், எவ்வளவு தவறுகள் செய்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில இருந்து வானம் முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் கூட அனைத்து பாவத்தை உணர்ந்து படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் நான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளுகின்றேன், ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இந்த பாவக்கரையோடு உன்னை சந்திப்பதற்கு நான் பயப்படுகின்றேன் என்பதை அறிந்து அவரிடம் உண்மையான முறையில உள்ளத்தால தௌபா செய்தால் படைத்தவன் அல்லாஹ் அனைத்து பாவத்தை மன்னிப்பதற்கு படைத்தவன் அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே தான் அல்லாஹ் தந்த இந்த பாக்கியம் என்பது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இதனை பாக்கியமாக எடுப்போம், சந்தர்ப்பமாக எடுப்போம். ஒவ்வொரு நிமிடத்தையும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வாழ்வதற்கு நாங்கள் அதாவது ஆசை கொள்வோம். அதற்காக வேண்டி தயாரிப்பு செய்வோம். இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்வதை விட்டும், அல்லாஹ்வுக்கு முரணான செயல்களை ஈடுபடுவதை விட்டு நாங்கள் பாதுகாத்து படைத்தவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரராக மாறுவதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி நேரம் கொண்டிருக்கின்றது. படைத்தவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்துக்கோங்கோ, ஒரு நாளை பயந்துக்கோங்கோ, துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய நாள். அந்த நாள் என்பது மிக பயங்கரமான நாள். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இல்லாம, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாங்கள் சம்பாதிக்காம, அனைத்து பாவத்திலிருந்து நாங்கள் ஈடேற்றம் பெறாம, எங்களுடைய பாவ கரையில இருந்து நாங்கள் சுத்தம் பெறாமல் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னால மனோ இச்சையுடைய விடயத்துக்கு நாங்கள் ஈடுபட்டு விட்டு படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய நாள்ல நாங்கள் மாட்டிக்கொள்வோம். எனவே தான் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் அதாவது ஒரு நாள் தினம் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிட்டு நிற்க வேண்டும், அந்த நாளை பயந்து மனோ இச்சைக்கு ஆசைப்படாமல், மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பயந்து யாரெல்லாம் உலகத்தில் வாழ்வாங்களோ படைத்தவன் அல்லாஹ் சொல்றான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, ஒதுங்கக்கூடிய இடம் நிச்சயமாக சத்தியமாக அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். எனவே இந்த சொற்ப இன்பம் தரக்கூடிய அற்பமான இந்த துன்யாவுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் மயங்கி அல்லாஹ்வுக்கு எப்பொழுது மாற்றம் செய்ய ஆரம்பிப்பானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் எந்த குர்ஆன் வசனத்தை சொல்லுகின்றானோ அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டு நாங்கள் நாளை கியாமத்துடைய நாளையில மௌத்துக்கு பின்னால நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் எனக்கு கிடையாது. எனவே தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அഖத்னாஹும் பக்ததன் ஃபைதாஹும் முப்லிசூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உலகத்துல மனிதனை படைத்த நோக்கத்தை மறந்து எப்பொழுது வாழ ஆரம்பிக்கின்றானோ, அல்லாஹ்வை மறந்து எப்பொழுது வாழ ஆரம்பிக்கின்றானோ அந்த நேரத்தை படைத்தவன் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி வானத்தினுடைய கதவை நாங்க திறந்து கொடுப்போம். யாருக்கென்றால் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நாங்க வானத்தினுடைய கதவை திறந்து கொடுப்போம். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாங்க எதை கொடுத்தோமோ அதை கொண்டு அவர்கள் உற்சாகத்தோடு வாழ்வார்கள், அதாவது சந்தோஷத்துல குதூகலம் அடைவார்கள். படைத்தவன் அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னால அவர்களே அல்லாஹ் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா அஹத்னாஹும் பக்தா, திடீரென்று பிடிக்க ஆரம்பிப்போம். அந்த பிடியிலிருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது. அவர்கள் ஏன் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை சுகண்டியாக வாழ வைத்தான், இவ்வளவு சொத்துக்களை இவ்வளவு செல்வங்களை உலகத்தினுடைய அனைத்து சுகண்டிகளை படைத்தவன் அல்லாஹ் தந்தான் என்பதை அவர்கள் மறந்ததின் காரணமாக அல்லாஹ் சக்கராத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் அதாவது எப்ப அந்த பிடிக்க ஆரம்பிப்பானோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவான். அந்த நேரத்தில் செல்லுவார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் தராம அல்லாஹ் நாளை மௌத்துக்கு பின்னால் தந்துவிட்டால் நான் நிரந்தரமான அந்த சொர்க்கத்துக்கு உடையவனாக நான் மாறியிருப்பேனே என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்தில் இறங்குவார்கள். எனவே தான் அல்லாஹ்வினுடைய கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தாவகாலிக்க சொற்ப கால வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை. இது எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. குர்ஆன்ல படைத்தவன் அல்லாஹ் ஒரு இடத்துக்கு மாத்திரம் பல இடங்கள்ல பாவிக்கிறான். இன்னமல் ஹயாத்து துன்யா மதாஉல் குரூர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது உங்களை மதிமயங்க செய்துவிடும், உங்களை மாற்றமான முறையில அதாவது செல்லுபடியாக்கும். இந்த வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை என்பதாக நினைத்து நீங்க வாழ வேண்டாம் என்பதாக அல்லாஹ் பல இடங்கள் அல்லாஹ் பாவிக்கின்றான். அதே போல சொல்லக்கூடிய வார்த்தை தான் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஆத்மாக்களும் இந்த மரணம் என்ற பானத்தை அதாவது சுவைத்து ஆக வேண்டும், இதை அருந்திய ஆக வேண்டும். எங்களுக்கு தெரியும் உலகத்தில் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திரி மனிதனாக இருந்தாலும் கூட அவனும் கூட இந்த மௌத் என்பது இந்த மரணம் என்பது இல்லை என்பதாக யாரும் மறுப்பது கிடையாது. எனவே தான் ஒரு புறவன் சொல்லி காட்டுறாரு, லவ் கானத் துன்யா ததூமு லிவாஹிதின் லகான ரசூலுல்லாஹ் ஃபீஹா முகல்லதா. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரம் என்பதாக இருந்தால் உங்களுடைய உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அவருக்கு அல்லாஹ் 63 வருட காலத்தை அல்லாஹ் வாழ்வதற்கு அவகாசம் கொடுத்தான். எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையில தான் படைத்தவன் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நான் நீங்களும் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் தினம் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம். அதற்காக வேண்டி தந்தது தான், அதற்காக வேண்டி வந்தது தான் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் வீணா கழித்து விட்டு அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்றால் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் லட்ச மக்களை அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கக்கூடிய மிக ஒரு உன்னதமான மாதம். அதே போலத்தான் எந்த மாதத்திலும் அல்லாஹ் சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை குடிப்பது கிடையாது. ஆனா இந்த மாதத்தில் மாத்திரம் அல்லாஹ் சுன்னத்தே கிடையாது, எல்லாமே ஃபர்தாக அல்லாஹ் நன்மையாக தருகின்றான். அந்த ஒரு ஃபர்த செய்தால் 70 ஃபர்துக்குரிய நன்மையை அல்லாஹ் இந்த மாதத்தில் தருகின்றான். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதத்தில் கூட அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக ஆகவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு நாங்கள் உள்வாங்கப்படவில்லை என்றால், அல்லாஹ் யாரெல்லாம் அந்த பட்டியலில் சேர்க்கின்றானோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரரான அந்த பட்டியலில் யாரெல்லாம் அல்லாஹ் சேர்க்கின்றானோ, அல்லாஹ்வுடைய
மக்ஃபிரத்துக்கு யாரெல்லாம் அல்லாஹ் சொந்தக்காரனாக ஆக்கிட்டானோ அந்த கொடூரமான நரகத்திலே இருந்து அல்லாஹ் யாரெல்லாம் விடுவிக்க செய்கின்றானோ அந்த பட்டியல்ல நானும் நீங்களும் என்னுடைய குடும்பத்தார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய மஹல்லா வாசிகளும் என்னுடைய ஊர்வாசிகளும் உங்களுடைய ஊர்வாசிகளும் மஹல்லா வாசிகளும் யாரெல்லாம் அந்த பட்டியல்ல இடம்பெறவில்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடையாது, இன்னும் ஒரு வாழ்க்கை கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து விட்டு அந்த சொர்க்கத்துக்குரியவராக மாறுவதற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடையாது. இதை விட்டுவிட்டால், இந்த சந்தர்ப்பத்தை நாங்க இலக்கா எடுக்காமல் நாங்க தவறவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் போகக்கூடிய இடம் மிக பயங்கரமாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் என்பது மிக முக்கியமான காலம். ஒவ்வொரு நிமிடத்தை வீணாக்க வேண்டாம், ஒவ்வொரு செகண்டை வீணாக்க வேண்டாம். அதாவது தவறான விடயத்தில தவறான பேச்சுக்கள்ல அல்லாஹ் விரும்பவில்லாத அந்த கீபத்துடைய அந்த புறம் பேசக்கூடிய விடயங்கள்ல பாவமான விஷயங்கள்ல சொற்பமான ஒரு சின்ன தலைவலுக்காக வேண்டி சின்ன ஒரு காய்ச்சலுக்காக வேண்டி இந்த ரமலானுடைய நோன்பை வீணாக்கி விட வேண்டாம். எனவே அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்க ஒரு பாக்கியமாக எடுத்து இன்மையிலே மறுமையிலே அல்லாஹ்வுக்குரியவராக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரராக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவரும் செய்வனாக கூறி என்னுடைய இந்த சிற்றுரை முடிக்கின்றேன். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.